இருமல் சளி ப்ராப்ளத்தை அருமையாக சரி செய்யக்கூடிய ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மிளகு சீரக சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதுமே 1 ஸ்பூன் ஜீரகம் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருங்க. இது இப்போ லைட்டாக வதக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். திரும்ப கறியை விடாமல் வறுத்துட்டு எடுத்துருங்க. வதங்கிருச்சு, போதும். இப்போ எடுத்துடலாம். ரொம்ப விட்டால் கரிஞ்சிரும். இப்போ சூடு ஆறுனதுமே அரைச்சிடலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ திரும்ப அதே கடாயவே அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். மசாலா உருளைக்கிழங்கு வறுவல். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் சூடானதுமே 1/4 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். இது இப்போ லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் சைட் டிஷ் அருமையாக இருக்கும். ஐகார்டில் நான் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி உடச்ச முந்திரி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா மிளகு சீரக பொடி, அதையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு சாதத்தை சேர்த்துடலாம். உதிரியாக வடித்த சாதம் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க, போதும். சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஏறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம், போதும். சட்டுன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம மிளகு சீரக சாதம் எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.